all, வணக்கம். இந்த வீடியோல நம்ம tense ஓட part 1 introduction தான் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். tense அப்படின்ற ஒரு டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக். ஏன் அப்படினா நம்ம இப்ப ஜெனரலா நம்மளோட லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு இருக்கிற அந்த சென்டென்ஸோ क्वेश्चनோ இல்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே கரெக்ட்டா அந்த ரிசீவர் எண்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் நம்ம சொன்ன மீனிங்கும் அவங்க புரிஞ்சிக்கிற மீனிங்கும் ஒண்ணா இருக்கணும். அப்பதான் இந்த ரெண்டு பேருக்கு இருக்கிற கம்யூனிகேஷன் பக்காவா இருக்கும். ஸோ இப்போது இவங்க ஒரு விதத்தில் சொல்கிறாங்க அண்ட் இவங்க புரிஞ்சிக்கிறது வேறு விதமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் மிஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த டென்ஸ் அப்படின்றத நம்மளோட கான்வர்சேஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேர்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இந்த டென்ஸ் அப்படின்றத எதுக்கு ஃபஸ்ட்டு? ஸோ இந்த டென்ஸ் அப்படின்றத ஒரு ஆக்ஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்றத சொல்கிறது தான் இந்த டென்ஸ் அப்படின்னு. இப்போது இந்த பர்டிகுலர் பர்சன் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க அண்ட் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க அண்ட் ரிட்டன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ இவ்வளவும் நடந்திருக்கு. ஸோ இப்போ நான் மார்க்கெட்டுக்கு போனாங்க பாஸ்ட் டென்ஸில் மார்க்கெட்டுக்கு போனாங்கன்னு சொல்கிறேன் அண்ட் மார்க்கெட்டில் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கினாங்க அண்ட் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இவ்வளோ சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறது இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு எப்படி கேட்குது ஆர் அந்த பர்டிகுலர் பர்சன் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா ஓகே இப்போ கரண்ட்டாக இப்போ மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் இந்த பர்டிகுலர் பர்சன் கரண்ட்டாக இப்போ தான் மார்க்கெட்டுக்கு கிளம்புறாங்களா இருக்கும். ஆனால் இவங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்க, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டாங்க, திரும்பி வீட்டுக்கும் வந்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த பர்டிகுலர் பர்சன் இன்னும் போகவே இல்லை ஆர் இப்போ தான் கிளம்புறாங்க. ஆனால் நான் சொன்னது எல்லாமே முடிஞ்சு போன விஷயங்களில் சொல்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இதனால தான் இந்த ஆக்ஷன் எந்த டைமில் நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு டென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். ஸோ இந்த பர்டிகுலர் பர்சன் இன்னும் போகவே இல்லை ஆர் இப்போ தான் கிளம்பிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ தான் போகிறாங்க அப்படின்னு நான் சொல்லணும். இனிமேல் தான் போய் வாங்க போகிறாங்க அண்ட் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு நான் சொல்லணும். இப்படி சொன்னால் தான் அந்த கம்யூனிகேஷன் கரெக்டாக இன்னொரு பர்சனுக்கு போய் ரீச் ஆகும். நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி சொன்னோன்னா அது தப்பான கம்யூனிகேஷன் ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம டென்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை ரொம்ப கேர்ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த ஆக்ஷன் எந்த டைமில் நடந்துட்டுருக்கு ஆர் எந்த டைமில் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுலாம் இந்த டென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வரும். ஸோ எந்த டைமில் நடந்துச்சு அப்படின்னா டைம்னா நம்ம என்ன ஒரு 5 o'clock நடந்துச்சா, 6 o'clock நடந்துச்சா, 9 o'clock நடந்துச்சா அப்படியா சொல்லுவோம்? டைம் அப்படி சொல்லுவோமா அப்படின்னு கேட்டால் ஒரு சில கேசஸில் தான் நம்ம இந்த 5 o'clock 6 o'clock 6:30 அப்படின்னா நம்ம கரெக்டாக எக்ஸாக்ட் டைம் யூஸ் பண்ணுவோம். பட் நிறையா கேசஸில் டைமே இல்லாமல் ஒரு சில வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் எப்படின்னா இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு வரக்கூடிய வேர்ட்ஸையும் பாஸ்ட் டென்ஸ்க்கு வரக்கூடிய வேர்ட்ஸையும் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு வரக்கூடிய வேர்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ட்ஸ்னால் நம்ம எக்ஸாக்டாக டைம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த டைமில் இந்த ஆக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கிடையாது. ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ஒரு ஃபார்மேட் இருக்கும், பாஸ்ட் டென்ஸ்க்கு ஒரு ஃபார்மேட் இருக்கும், ஃபியூச்சர் டென்ஸ்க்கு ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டென்ஸ்க்கும் ஒரு ஃபார்மேட் இருக்கும். இது 3 மட்டும்தான் டென்ஸோட டைப்பா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது 3 தான் ரொம்ப பேசிக்கான டென்ஸோட டைப்ஸ். இதுக்குள்ளே நிறையா சப்டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒரு டைப்குள்ளேயும் 4 சப்டைப் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்டைப் சிம்பிள். இந்த ப்ரெசன்ட் டென்ஸை இன்க்ளூட் பண்ணி நெக்ஸ்ட் டைப் தான் சிம்பிளா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஒரு டைப். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றது செகண்ட் டைப். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்றது தேர்ட் டைப். ஃபோர்த்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்றது ஃபோர்த் டைப். ஸோ நான் அதை எரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக பெருசாக எழுதி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல நான் டைப்ஸ் எழுதுகிறேன். சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் அண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். Perfect continuous. ஸோ இந்த சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் அண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்றது ஒரு டாப்பிக்குமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்,
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி இதுலேயே நமக்கு 4 வரும். ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லும் போது தான் he reads அப்படின்ற ஒன்று வரும். ஸோ ரொம்ப சிம்பிளாக சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். இப்போ கண்டினியூஸ் அப்படின்றது நமக்கு ஐஎன்ஜி டேர்ம்ஸில் வரும். அண்ட் பர்ஃபெக்ட் அப்படின்றதும் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்றதும் நம்ம அப்கமிங் டாபிக்ஸ் வரும்போது பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம இப்போ சொல்லமோ அப்படின்னா பர்ஃபெக்ட் அண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். பட் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். அதே மாதிரி தான் இந்த ப்ரெசன்ட் டென்ஸை விட்டுட்டு பாஸ்ட் டென்ஸ்க்கு வந்தால் அதே சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி 4 வரும். அதே மாதிரி இப்போ சிம்பிளாக அப்படி பார்க்கணும் பாஸ்ட் டென்ஸ்னால் he read. ஸோ இதில் வந்து ஸ்பெல்லிங் சேமாக தான் இருக்கும், பட் அதோட ப்ரொனவுன்சியேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். he readsன்னு வந்துச்சுன்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட், he read அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட். ஃபியூச்சர் டென்ஸ்க்கு எப்படி வரும்? ஃபியூச்சர் டென்ஸ்க்கு அதே தான், சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அண்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ நம்ம இந்த எல்லா டாப்பிக்குமே நம்ம 1 by 1 வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம், எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஸோ சிம்பிள் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூச்சர் அப்படின்னாலே மோஸ்ட்டாக இந்த வில் அப்படின்ற ஒரு வேர்டு வரும். he will read அப்படின்னா ஃபியூச்சர்லாம் அவங்க படிப்பான், கண்டிப்பாக படிப்பான் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய சென்டென்சஸ்லாம் இந்த ஃபியூச்சர் டென்ஸில் வரும். அதில் எப்படி கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லாம் வருமா வராதா, வந்தால் எப்படி வரும் அப்படின்றதுலாம் நம்ம டீட்டெயிலாக 1 by 1 அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக டென்ஸ் அப்படின்னா எதுக்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் நடக்குது, அந்த ஆக்ஷன் என்ன டைமில் நடக்குது, அது ப்ரெசென்ட் டென்ஸில் நடக்குதா, பாஸ்ட்டில் நடக்குதா, ஃபியூச்சரில் நடக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம டென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் லேர்ன் பண்ணணும். ஸோ அப்கமிங் வீடியோஸ்லாம் மறக்காமல் பாருங்கள், ஏன்னா இந்த டென்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.